ஹாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பர்ச்சேசிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் டே நாங்கள் பர்ச்சேசிங் பண்ண போயிருந்தோம் ஒரு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலான்னு. பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. என்ன காத்தால இன்னும் ஃபுல் வேலை இருக்குது. விடிய காத்தால 4:30 மணிக்கு ஏஞ்சி நம்ம கோலோலாம் ஸ்டார்ட் பண்ணி கலரிங் எல்லாம் முடிச்சு நம்ம கோலோ எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு பாருங்க. அப்புறம் இப்போ நம்ம எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்லுங்க, நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு பூஜை பண்ணோன்னா சாப்பாடு ரெடியாக இருக்கணும். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கட்டிங்ஸு சாப்பிங்ஸ் பாருங்கள், நம்ம வாழை அடுங்கிறதுல எதுனா ஒன்று செஞ்சு நிற்கிறது. என்ன சார் பண்ணுறீங்க? சாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொட்டை உரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரும் வேலை செய்கிறார் பண்டிகைக்கு. இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா சாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு காய் வந்துட்டு கருப்பாயிடும். எக்ஸாம்பிள் இந்த கருணக்கிழங்கு. ஸோ மிக்சட் பொரியல் இல்லையா? क्या प्रिपेयर होता? பொரியல் பண்ணுறேன். எல்லாம் மிக்சட் பொரியல். வெஜிடபிள் வதக்கி ஃப்ரை, இப்போ போட்டு ஃப்ரை. Can you please mention what are the items you are putting, Mataji? முருங்கைக்காய், கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, மொச்சக்காய், அப்புறமா பூசணிக்காய், எல்லா காயும் போட்டு மிக்சட் பொரியல். பொங்கலுக்கு மிக்சடாக போட்டிங்கன்னா வேற லெவலில் ஹாய் மக்கள், இங்கே பாருங்க, நம்மளோட சாம்பார் பருப்பு வச்சுட்டுக்கிறாங்க. ரெடி ஆகிட்டுக்குது ஆல்மோஸ்ட்டு. அடுத்தது ரைஸு, வடை, வேறு என்னென்ன செய்கிறோமா? ஸ்வீட் வடை, கார வடை, தட்டா. அப்புறம் பாருங்க, எங்கள் கிச்சனே ஒரு அலப்பறமாகுது. இன்னைக்கு கிச்சனுக்கு ஆமாம், பண்டிகை அதுவும் இப்படி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும். எங்களோட ரியல் ரெசிபி கூட ஒட்டிருக்கோம். அது எது சொல்லுங்க, பார்த்துன்னு தானே உங்களுக்கு தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அது வந்துட்டு சாம்பார் பொடி, எங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிங்கன்னா அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். எங்கள் சாம்பார் அடிச்சு தூக்குறது, எங்கள் காய் எல்லாமே தரமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வேறே மாதிரி. ரொம்ப பேசாத, அடுப்பில் தீயுது பார். ஃபஸ்ட்டு அந்த கலருன்றீங்களா? எனக்கு தெரியுது. ஓகே டீக்கே. இப்போ அடுத்தது நம்ம என்னன்னு பார்க்கலாம். கமான் பாருங்க, எங்கள் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னோம்ல, அதனால் அதை மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறத செக் பண்ணி பாருங்க. வேறே மாதிரி இருக்கும். பாருங்க மக்களே, சொல்லாமல் கொள்ளாமல் எல்லாத்தையும் டக்கா டக்கான்னு ஆட் பண்ணுறாங்க. பின்ன வீடியோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ண முடியுமா சொல்லுங்க? ஒரு பக்கம் பொங்க வைக்கிறதுக்கு ஐட்டம் ரெடியாக இருக்குது. I let you know, please come back. We'll take a short commercial break. அதுக்குன்னு சொன்னோடனே போயிடாதீங்க. தயவு செஞ்சு ரிட்டன் எல்லாம் இங்கே உட்காந்து பாருங்க. இன்றைக்கோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வேற மாதிரி இருக்க போகுது. அது என்ன வேற மாதிரி வாட் டு டூ மக்களே, வீடியோ சக்கத்தாக இருக்க போகுதுன்றதுக்கு அப்படி சொல்லிக்கிறேன். அதனால ஃபுல்லாக வீடியோ இன்றைக்கோ பாருங்க. கழுவணுமா கவுக்கணும்? ஒரே காலியாக காலி மர்க்கா சொல்லுமா? மறக்கா சொன்னாலும் செய்ய மாட்டேன். சொல்லி எப்படி பதிவு பண்ணிட்ட பரமா? நீ நான் வேலை பண்றதில்ல, நீ பதிவு பண்ணிட்டமா? மக்களுக்கு தெரியும் யார் இங்க கரெக்டா. எக்ஸ்கியூஸ் மீ, லாஸ்ட் மினிட்ல நிக்கல. நோ ஷேக்கிஃபைங். ஐ அம் டூயிங் ஃப்ரம் மார்னிங். வாட் எக்ஸ்கியூஸ்? இப்போ நம்ம மேலே சூரியனுக்கு பூஜை பண்ணோம்ல, பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிட்டோன்னு, அதனால கோலை போட்டு ரெடி பண்ணியாச்சு. என்னம்மா இப்படி போய் அப்படி வர்றதுக்குள்ளே போட்டு டைம் ஆயிடுச்சுமா, உட்காந்து இந்த வேலைக்கு ஆகாது. சாரி மாதாஜி. நான் எல்லாம் பண்ணிட்டேன். சாம்பார் ஆயிடுச்சு, பொரியல் ஆயிடுச்சு. எங்க 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 நம்ம சாம்பார் பொரியல் ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இங்கே பொரியல் கூட பண்ணிட்டோமா? இந்த பாருங்க, சூப்பராக சாம்பார் பாருங்க. பார்த்தீங்களா வடிக்கு இது பாயசத்துக்கு அரிசி பாயசம் பாருங்க மக்கள். சூப்பராக நம்ம பாயசம், அரிசி பாயசம்மா ரெடி ஆகிடுச்சு. அப்போது நம்மளோட பொரியல் சூப்பராக இனிமே வேற லெவல். மற்றும் பாயாசம். மீண்டும் சந்திப்போம் விரைவில். காத்திருந்து பாருங்கள். உங்கள் அன்புடன் மற்றும் அம்மு. சூப்பராக நம்ம பாஸு பாருங்க, கரண்டி எடுத்து சூடாகுதுன்னு எப்படி டெக்னிக்கலாக வச்சாருன்னு. நம்மளோட ஸ்வீட் வடைக்கு பேட்டர் ரெடி, காரா வடைக்கு பேட்டர் ரெடி. இப்போது சுட சுட நம்ம 2 வடையும் சுட்டு எடுக்கணும். பாருங்கள், நம்ம பொரியல் சூப்பராக ஒரு கிணத்துல ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க.
இப்போ நம்ம எண்ணெய் சூடாக என்னக்குது, அடுத்தது நம்ம வடை சூடாக போட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் வறுத்து எடுக்குதல். வேர் இஸ் த வடை பாஸ்? ஷோ மீ த வடை. இந்தாங்க சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் டேலண்ட் ஒன்று மக்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக கரண்டியில் வடையை சுட்டு எங்கள் பாஸ் எடுக்கிறாரு. வேற மாதிரி சூப்பராக நம்ம கார வடை பார்த்திங்களா, கரண்டியில் எவ்வளோ அழகாக அப்படியே ஃப்ளஃபியாக வரப்போகுது. எங்கள் பொங்கலுக்கு சொந்த தோட்டத்துலேருந்து கரும்பு வெட்டி பூஜை பண்ணுறதுக்கு. நம்ம கரும்பு மேலே ஏதோ ஒன்று மொழிச்சிக்குது. என்ன சீடா? சரிதான் பாருங்க மக்களே, பொங்கல் அதுவும் எங்கள் தோட்டத்தில் விட்ருக்கா கரும்பு. இதுக்கு பாருங்க, கேட்டு ஃபென்ஸு எல்லாம் போட்டிருக்கோம். பாருங்க மக்களே, கரும்பு வளர்ந்து மேலே போய் இன்னும் குட்டி விட்டுக்குது. அந்த குட்டியை கீழே வர வைக்கணும். இப்போ கரும்பு வந்துச்சு. பொங்கல் எங்கள் அம்மா மஞ்சளில் தேடிங்கிறாங்க மக்களே. பாருங்க மஞ்சள் செடி, மஞ்சள் தோண்டி எடுங்க. பார்த்தீங்களா, நம்மளோட லாங் போயினே இருக்குது பாருங்க. இந்த லாங்கான கரும்பை வெட்டுற போதும் பொங்கலுக்கு. எங்கள் தோட்டோட அப்டேட் யாருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா என்னென்ன இருக்குதுன்னு காமிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு. பாருங்க, சூப்பராக நம்ம பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொங்கல் இதுக்கு முன்னாடி நம்ம அடுப்புக்கு குங்குமம் மஞ்சள் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். என்னம்மா பொங்கலோ பொங்கல் தேய்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சிருந்து போட்டுக்கலாம். பொங்கலோ பொங்கல் பொங்கல் அவ்வளோ ஈஸியில் மக்கள் அடுப்பில் வைக்கிறது. அது பார்த்து நெருப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வைக்கணும். பாருங்க, சூப்பராக நம்ம பொங்கல் தார் மாதிரி வந்துக்குது சாஃப்டாக. இப்போ அது எப்படி கலக்கிட்டு தாளிச்சிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு வேற மாதிரி. நம்ம பொங்கல் சூப்பராக வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வெள்ளை ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி இறக்கலாம் மக்களே. வீட்டில் செஞ்ச நெய், இந்த நெய்யை இப்போ நம்ம தாளிக்கலாம். சூப்பராக நம்ம பொங்கலை இப்போ தாளிச்சிக்கலாம் நெய்யை ஊற்றி. இப்போ அடுத்தது முந்திரி திராட்சை எவ்வளோன்னு போட்டு நல்லா தாளித்து எடுத்து நம்ம கிண்ணத்தில் கொட்டி. வாவ், சூப்பராக பொங்கல் ரெடி. இப்போ நம்ம பூஜைக்கு சுட சுட நம்ம பொங்கல் இலையில வச்சு இப்போ விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணி முடிக்கலாம். இப்போ நம்ம சாமிக்கு வெளியே போட்டு பரிமாறியாச்சு. இப்போ பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சாப்பிட வேண்டியது தான். வீட்டிங் மக்களே, வெரைட்டியாக சூப்பராக இருக்குது. வடை, பாயாசம், பொங்கல், ஸ்வீட் வடை, கார வடை, மிக்சட் பொரியல், தக்காளி கடிசல், பாயாசம், ரைஸ் பாயாசம். அந்த ரெசிபி ஒன்றுனா கூட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாரு.